ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில திவ்ய தேசங்களுடைய வைபவத்தை தான் நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் இருந்தபடி பல திவ்ய தேசங்களை நாம் தரிசித்தபடி இருக்கும். இந்த மாதிரி திவ்ய தேசங்களை அங்கு சென்று தரிசிப்பது என்பது ஒரு விதமான பாக்கியம். அப்படின்னா வீட்டில் இருந்தபடி ஸ்மரித்து அதை தரிசித்து நாம் பெறக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடியது இன்னும் பன்மடங்கு. எதனால அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நம்ம கோவில் அப்படின்னு போனோம்னா நம்முடைய இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இறைவனை தரிசிப்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம இல்லத்துல இருக்கும் பொழுது அப்படி ஒரு சூழல் கிடையாது. நம்ம ஒரு திவ்ய தேசத்தை ஸ்மரிக்கணும்னு பார்க்கலாம்னு உட்காரும் பொழுதுதான் பல வேலைகள் நம்மளை சுற்றி வரும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுனா நம்ம செல்போன். அது கையில் இருக்கிறதுனால எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் நமக்கு ஏற்படுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாகவே தான் ஒவ்வொரு நாளும் இருக்கு. இதை தவிர வீட்டுக்கு திடீர்னு யாராவது வரக்கூடிய ஒரு சூழலோ, குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய சூழலோ, இப்படி பலது இருக்கும். ஆனா அதற்கு எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கணமாவது அந்த இறைவனை நாம் ஸ்மரித்து விட்டோமே ஆனால் அதனுடைய பலன்கள் பன்மடங்கு நமக்கு உண்டு. இது நான் சொல்லல, பெருமாளே நாரதருக்கு எடுத்து காண்பித்த ஒரு விஷயம். ஒரு சமயம் நாரத மகரிஷி, என்னை விட இறைவனை யார் பக்தி செய்து விட முடியும், சிறந்த பக்திமான் நான் தான் அப்படின்னு சொன்ன பொழுது, இல்ல இல்ல உன்னை விட சிறந்த பக்தன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னாராம். யார் அதுன்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்றார், நீ போய் பாரு, அங்க இருக்கானே அவன் தான் என்னுடைய உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்கின்றார். இது என்ன, அப்படி என்ன அவன் பக்தி பண்றான்னு நான் பார்க்கணுமேனு நாரதர் ஒரு நாள் அவனுடைய பக்தி எப்படி செய்கின்றான்னு பார்க்கின்றாராம். அவர் ரொம்ப சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவர், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவர். அன்றாடம் வேலை வலு அப்படின்னு சொன்னா சொல்லி மாளாத அவ்வளவு வேலைகள், எல்லா வேலைகளையும் கார்த்தாலந்து இரவு வரைக்கும் செய்கின்றாராம். அத்தனையும் முடிந்து இரவு படுக்க போகும் பொழுது நாராயணான்னு ஒரு தரம் அந்த நாமத்தை சொன்னாராம். நாரத மகரிஷி இதை பார்த்தார். பார்த்துட்டு பெருமாள்கிட்ட சொன்னாரா, நான் நாள் முழுக்க நாராயணாங்கிற நாமத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இங்கேயோ நீங்க சொன்ன ஆள் ஒரே ஒரு வாட்டி தான் உங்க நாமத்தை சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது என்னை விட சிறந்த பக்தனாக அவர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னார். அப்போ பெருமாள் என்ன பண்ணினாரா, நாரதர் கையில ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை வைத்து கொடுத்தாராம். இந்த எண்ணெயை சிந்தாம இந்த உலகத்தை சுற்றி வாரும் ஒரு தரம் அப்படின்னு நாரத மகரிஷிட்ட கொடுத்தாரு. உங்களால முடியுமான்னு கேட்டப்ப, அதற்கு என்ன, தாராளமாக முடியும், ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்கின்றார். சரி அப்படின்னு நாரத மகரிஷி அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து சிந்தாம ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சுட்டு வரணும். அப்ப அதுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வேணும். அதனால மெல்ல நடக்கிறாராம். வேகமா நடந்தா அந்த எண்ணெய் தழும்ப இருக்கிறதுனால சிந்தி விடும். அதனால அப்படி சுற்றி வந்தாராம். வந்து பெருமாள்கிட்ட இதோ வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பெருமாள் ஒரு கேள்வி கேட்டார், இவ்வளவு தூரம் சுற்றி வந்தீர்கள், இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டீர்கள், இதுல எத்தனை வாட்டி என்னுடைய நாமத்தை நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னு கேட்டாராம். ஒரு தரம் கூட சொல்லல. அதனால தான் உங்களுக்கு எப்பொழுதுமே நாமத்தை சொல்லுவது அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி இல்லை. எத்தனையோ வேலை வலு அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி கஷ்டத்துல கூட ஒரு தரமாவது பக்தியோடு நாமத்தை சொல்கின்றார் இல்லையா, அவரே சிறந்த பக்தன் என்று பெருமாளே நாரதருக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த மாதிரி இடியாப்ப சிக்கல் சூழல்ல கூட நம்ம ஒரு கணம் அந்த திவ்ய தேசத்தினுடைய நாமத்தையோ சரித்திரத்தையோ இறைவனை பற்றியோ தெரிந்து கொள்ளும் பொழுது அதற்கான பலன்கள் பன்மடங்கு இருக்கு. அப்படி திவ்ய தேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல தான் நம்முடைய யாத்திரையானது சுற்றி வருகின்றது. இந்த பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது 86வது திவ்ய தேசம். இது பாண்டிய நாட்டு பட்டியல்ல பார்க்கும் பொழுது 9வது திவ்ய தேசமாக இருக்கு. 18 திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாண்டிய நாட்டுல. அதுல 9வது திவ்ய தேசம் தான் இது. இதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா திருப்பேரை அப்படின்ட்டு பேரு. தென் திருப்பேரை அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. அது என்ன தென் திருப்பேரை, எப்போ தென்னு ஒண்ணு இருக்கோ அப்ப வட அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் தானே. அப்ப வட திருப்பேரைங்கிறது எது அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பார்க்கும் பொழுது அதுல கோவிலடி அப்பக்குடத்தான் அப்படிங்கிற பெருமாளை நம்ம ஸ்மரிச்சோம். அதற்கு திருப்பேர் நகர் அப்படின்ட்டு தான் பெயர். அதுதான் வட திருப்பேரை அப்படின்னு அழைக்கப்படுவது. இது தெற்குல இருக்கிறதுனால தென் திருப்பேரை அப்படின்னு இந்த திருத்தலத்துக்கு பெயர். இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா மகர நெடுங்குழை காதன் அப்படின்ட்டு பெயர்.
காதுல ரொம்ப அழகா மகர குண்டலம் அணிந்து கொண்டு இருப்பாராம் இந்த பெருமாள். அதுவே ஒரு சரித்திரம் தான். இந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதை பார்ப்போம். பெருமாளுடைய திருநாமம் மகர குழை காதன். வெறும் குழை இல்ல, நெடுங்குழை காதன், மகர நெடுங்குழை காதன். அது போல நிகரில் முகில் வண்ணன் அப்படின்ட்டு இந்த பெருமாளுக்கு திருநாமம். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த கோலத்துல ஆச்சரியமான சேவை சாதிக்கின்றார். தாயாருக்கு குழைக்காது வள்ளி நாச்சியார் அப்படின்ட்டு பெயர், திருப்பேரை நாச்சியார் அப்படின்ட்டு பெயர். 2 நாச்சியார்கள் கொண்ட தனிக்கோவில் நாச்சியார்கள் கொண்ட திருத்தலம் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி தீர்த்தம் சுக்ர பிஷ்கரிணி தீர்த்தம், சங்க தீர்த்தம். விமானமானது பத்ர விமானம் அப்படின்னு பெயர். இந்த திருத்தலத்துல பெருமாள் பலருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான சேவை சாதிக்கின்றார் என்றாலும் முக்கியமா சுக்ரன், ஈசான்ய ருத்ரர், பிரம்மதேவர் இவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த பெருமாளாக இருக்கின்றார். இப்ப சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சமயம் இங்க பூதேவியானவள் தபஸ் பண்றாளாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். இப்ப கோவிலோட பேர் என்ன? திருப்பேர் அப்படின்னு சொன்னோம், திருப்பேரை அப்படின்னு சொன்னோம். இப்ப பேரம் அப்படின்னா என்னன்னா ஷரீரம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதாவது நம்ம இந்த தொக்கு சொல்றோம் இல்லையா, உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷரீரத்துக்கு பேரம் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்போ திருவின் பேரம் அப்படின்னா என்ன? மகாலட்சுமியினுடைய ஷரீரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த இடத்துல பெருமாள் நித்தியம் பலருக்கு ஆச்சரியமான சேவை சாதித்தாலும் முக்கியமா சுக்ரன், பிரம்மதேவர், ஈசான்ய ருத்ரர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தை நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். சரித்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பவுமே ஸ்ரீதேவி பூதேவி சம்பந்தப்பட்டு நிறைய கோவில்களுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த சரித்திரமும். இதுல என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீதேவிக்கு மனசுல ஒரு கவலை ஏற்படுறது. என்ன கவலை அப்படின்னா, பெருமாள் எப்பொழுதுமே பூதேவியின் இடத்துல கொஞ்சம் அதிகமான ஒரு பிரியத்தோட இருக்காரோ, நம்மள்ட்ட அவ்வளவு பிரியம் இல்லையோன்னு ஒரு எண்ணம் அவளுக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தா, அவர் நிற்கிற கோலம், வீற்றிருந்த கோலம், கிடந்த கோலம், நடந்த கோலம், இப்படி எந்த கோலத்தை எடுத்தாலும் பூமியிலத்தானே பண்றார். பூமாதேவி தானே அத்தனையும் தாங்கின்றிருக்கார். அப்போ ஸ்ரீயை விட பூமியோடத்தான் அவருக்கான சம்பந்தமானது அதிகமாக இருக்கு. எனக்கு ஏதோ வக்ஷஸ்தலத்துல துளியூண்டு ஒரு இடத்தை கொடுத்துட்டு விட்டுட்டார். ஆனா பூதேவியோட அவருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தமானது இன்னும் ஜாஸ்தி இருக்கு. ஒருவேளை என்னை விட அவருக்கு பூதேவிட்ட தான் ரொம்ப பிரியம் இருக்கோ என்னவோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாளாம் ஸ்ரீதேவி. இந்த வருத்தத்தை அவ யாரிடத்துல சொல்றா அப்படின்னு பார்த்தா, துர்வாச மகர்ஷியின் இடத்துல சொல்றாளாம். இப்போ இந்த கோவிலோட பேர் என்ன? திருப்பேரை அப்படின்னு சொன்னோம். இந்த பேரம் அப்படின்னு சொன்னா ஷரீரம்னு ஒரு பொருள் உண்டு. உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷரீரமானது. ஸ்ரீ பேரை அப்படின்னு, திருப்பேரை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீயான மகாலட்சுமியினுடைய ஷரீரம் அப்படின்னு ஒரு பொருளும் வருகின்றது. இதனுடைய காரணம் என்னங்கிறது இப்ப இந்த சரித்திரத்தை இன்னும் அதிகமா பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வரும். ஒரு பக்கம் ஸ்ரீதேவிக்கு இருக்கிற மன கிளேசத்தை துர்வாசர் இடத்துல அவ சொல்லியிருக்கா. இப்ப துர்வாச மகரிஷி என்ன பண்ணாரா, இவ்வளவு தானே, கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர் அங்கேந்து கிளம்பி சொல்லாத கொள்ளாத பூமி தேவிய பார்க்க வருகின்றாராம். பூமி தேவி அவளுடைய கர்மால ரொம்ப ஸ்ரத்தையா இருந்ததுனால இங்க துர்வாசர் வந்ததை சரியா கவனிக்கல. கவனிச்ச அப்புறமும் அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை அவ செய்யாத விட்டுட்டாளாம். துர்வாச மகரிஷி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது அவருடைய அந்த கோபமானது. ரொம்ப உச்சமான ஒரு ரௌத்ரம், அந்த கோபமானது ஏற்படும். கோபம் வந்தா பின்னாடியே சாபம் வரும் இல்லையா? அந்த மாதிரி துர்வாச முனிவர் பூமி தேவிக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாராம். என்ன சாபம்? பூமியினுடைய ஒரு நிறம் என்ன அப்படின்னு பார்த்தா கரும் பச்சையா இருக்கக்கூடிய நிறம் தான் பூமி தேவிக்கு. இப்ப ஸ்ரீதேவியினுடைய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தா செக்கச்செவேர்னு இருக்கக்கூடிய ஒரு நிறம், சிகப்பு நிறத்துல தான் ஸ்ரீதேவி இருப்பா. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பூதேவியை பார்த்து, உன்னோட இந்த நிறம் போய் ஸ்ரீதேவி மாதிரி நிறம் உனக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம். அதனால பூமி தேவியானவள் ஸ்ரீயினுடைய அந்த சரீரம் என்ன நிறமோ அந்த நிறத்தில் மாறிவிட்டாளாம். இவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா,
கிருஷ்ணருக்கு கரும் பச்சை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பெருமாள் எப்பொழுதும் பூமியோட சம்பந்தப்பட்டு இருக்கார். இப்போ இவர் ஸ்ரீதேவிட்ட சொல்லியிருக்கலாம், நீயும் பூமி மாதிரியே நன்னா பக்தி பண்ணு, அப்படி பண்ணேன்னா பெருமாள் வரப்போறார். ஆனா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால என்ன பண்ணினார் தெரியுமோ? ஸ்ரீதேவி என்ன கலரோ அதே கலரா பூதேவியை மாத்திட்டார். ஏன்னா அப்ப 2 பேரையும் பெருமாள் ஒரே மாதிரி பார்த்துடுவாரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல துர்வாசர் இப்படி செய்கின்றாராம். எல்லாமே ஒரு லீலை தான். ஒரு இடத்துல பூதேவிக்கு அனுகிரகம் பண்றார், ஒரு இடத்துல ஸ்ரீதேவிக்கு அனுகிரகம் பண்றார். ஆக மொத்த பெருமாளுக்கு எல்லாருமே ஒண்ணு தான். அப்போ இங்க என்ன ஆறுது? பூமி தேவி சிவந்து விடுகின்றாள். சிவந்த பூமி தேவி தன்னுடைய தவற உணர்ந்து, என்ன இருந்தாலும் மகரிஷி நீங்க வந்ததை நான் கவனிச்சிருக்கணும், உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கணும், ஆனால் நான் அதை செய்யவில்லை. இப்போ இதுல இருந்து எனக்கு விமோசனம் எங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், தவம் பண்ணு, எல்லாம் திரும்ப பழையபடி மாறுற அளவுக்கு தபஸ் செய்ய வேண்டும் என்று சொல்ல, பூமி தேவி இந்த இடத்துல ஸ்ரீயினுடைய சரீரமான அந்த நிறத்தை, திருவின் பேரத்தை கொண்டு, அந்த சரீர நிறத்தை கொண்டு இந்த இடத்துல பூமி தேவி குளத்துல அப்படி நீராடி விட்டு தவம் செய்கின்றாளாம். அந்த தீர்த்தத்துல இவள் தபஸ் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பாக்கறச்ச 2 மகர குண்டலங்கள் அப்படி வருதாம். 2 காது குழைகள் அப்படி அழகா வருது, மகர மீன் மாதிரி இருக்கு. அந்த 2ஐயும் அவ எடுத்து, பெருமாளே இது உங்களுக்கு என்று அர்ப்பணம் பண்ற அந்த சமயத்துல பெருமாள் ஆச்சரியமான சேவை சாதிக்கின்றார். அவரிடத்துல இதை அர்ப்பணம் பண்ணினான். அந்த நெடுங்குழை அழகா அப்படி காதுல மாத்திண்டாராம். மாட்டிண்ட உடனே அவருக்கு பெயரே எப்படியானது? மகர நெடுங்குழை காதன் அப்படிங்கிற திருநாமம் வந்தது. மகரம் மீன், நெடுங்குழை பெரிய குண்டலம், அந்த மகர பெரும் குண்டலத்தை காதன் காதுல மாட்டிக்கொண்டதுனால காதர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். மகர நெடுங்குழை காதர்ங்கிற திருநாமமும் வந்து பூமி தேவிக்கு மீண்டும் அவளுடைய வர்ணத்தை கொடுத்து, ஸ்ரீதேவியும் பூதேவியும் எனக்கு ஒன்று தான், எனக்கு வெவ்வேறு கிடையாது என்று இருவருக்கும் பெருமாள் உணர்த்திய திருத்தலம் இந்த திருப்பேர் என்று சொல்லக்கூடிய திருப்பேரை நவ திருப்பதிகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய திருத்தலமும் கூட. அதே மாதிரி இந்த கோவில்ல ரொம்ப விசேஷம் எது அப்படின்னா, வருண ஜபம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு சமயம் வருண பகவானுக்கே பெரிய கிளேசம் ஏற்படுகின்றது. அதனால அவரால் இயங்க முடியல. அப்ப வருண பகவானுடைய ஒரு இயக்கம் இல்லைன்னு சொன்னா நீர் என்ன ஆவது? மழை பொழியாதே. அப்ப பஞ்சம் இந்த இடத்துல ரொம்ப ஏற்படுகின்றது. வருண பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணினாராம், ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள், என்னால் இயங்க முடியாதபடிக்கு ஒரு சூழல் இருக்கு, அதுல இருந்து எனக்கு விமோசனம் கொடுத்து ஜனங்களுடைய பஞ்சம் தீர்ப்பதற்கான ஒரு வழியை பெருமாள் பார்க்கணும் என்று பிரார்த்திக்க, அதற்காக வருணனுடைய அந்த சாபத்தையும் நிவர்த்தி செய்து பழையபடி அவர் இயங்குவதற்கான அனுகிரகத்தையும் பெருமாள் செய்கின்றாராம். அதனால எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு தனித்துவம் வருண ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோவில்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே போல முதல்லையே சொன்னேன், நம்ம ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப அழகாக பாடுகின்றார். இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கருடன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கருடன் எப்படி இருப்பார்? பெருமாளுக்கு நேராத்தானே வழக்கமா இருப்பார். ஆனா இந்த திருத்தலத்துல நம்ம பார்த்தோமே ஆனால் கருடன் சற்று விலகி இருப்பார். இதை நம்ம எங்க பார்த்தோம்? ஏற்கனவே திருக்குறங்குடியில பார்க்கும் பொழுது கருடன் விலகி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். யாருக்காக விலகினார் அப்படின்னு பார்த்தா நம்பாடுவாருக்காக விலகினார் அந்த கருடன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அபாரமா விளையாடுவாளாம். அவ விளையாடுறதெல்லாம் பார்க்கணும்னு பெருமாளுக்கு ரொம்ப ஆசையா. கருடன் நட்ட நடுவுல இருந்ததுனால பெருமாளால அந்த குழந்தைகள் விளையாடுவதைய சரியா பார்க்க முடியலையா. கருடா சற்று நகர்ந்து நில், அந்த குழந்தைகள் விளையாடுவதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல கருடன் சற்றே அப்படி நகர்ந்து நின்றாராம். அந்த குழந்தைகள் விளையாடுவதை பார்க்கறதுக்காக கருடனையே பெருமாள் நகர்த்திய ஒரு திருத்தலம் இந்த திருப்பேரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கும் அந்த திருத்தலத்திற்கு நாம போனோம் அப்படின்னு சொன்னா அங்க கருடன் சற்று விலகி இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க ஒரு மன்னன் ததியாராதனம் செய்யணும்னு ஆசைப்படுறார். அந்த தத்யாராதனை செய்யும் பொழுது 108 பேருக்கு தத்யாராதனை பண்ணணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் கோலாகலமாக பண்ணினார். 107 பேர் வந்தாச்சு.
ஒத்தரே ஒத்தர் கிடைக்கல. இப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார், நல்லபடியா இந்த ததியாராதனை முடியணுமே, பெருமாள் தான் அதற்கு அனுகிரகம் பண்ணணும், அருள் புரியணும் என்று கேட்க பெருமாளே அந்த 108வது பெரியவராக வருகின்றாராம். 108வதாக வந்து நானே வந்து அமர்ந்து கொள்கிறேன் என்று பெருமாளோடு சேர்ந்து ததியாராதனை நடந்த ஒரு திருத்தலம் அப்படிங்கிறது இந்த திருப்பேரைக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. அதே போல கருடோத்சவம் இங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முன்னாடியே சொன்னேன், மற்ற கோவிலை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய கருடன் சற்று விலகி இருப்பார் பெருமாள்கிட்டந்து அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இந்த இடத்துல கருடோத்சவம் ரொம்ப விசேஷம். பெருமாள் எப்படி இருப்பார்? நம்மாழ்வார் பாசுரத்துல சொல்லும் பொழுது பலவிதமான புறப்பாடுகள் பெருமாளுக்கு உண்டு. யானையில ஏறி ஓடுவது உண்டு, குதிரையில ஏறி ஓடுவது உண்டு, இப்படியும் அப்படியும் அந்த ஏசல் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. ஆனா நம்மாழ்வார் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய நெஞ்சத்தில் இருந்து அவருடைய ஹிருதயத்துல அந்த ஏசலானதை பெருமாள் செய்ய வேண்டுமா, எப்பொழுதும் உள்ள இருந்தபடி இப்படியும் அப்படியுமா பெருமாள் போயிட்டு வந்துட்டே இருக்கணும், அந்த ஹிருதயத்திலேயே நித்திய நிவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் அவருடைய பாசுரத்துல இந்த பெருமாள் இடத்துல பிரார்த்தனை செய்கின்றாராம். அப்படி அடியார் திருவுள்ள ஏசல் அப்படின்னு சொல்லக்கூடியத பெருமாள் எப்பொழுதும் செய்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நம்மாழ்வார் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றாராம். அப்படி இந்த திருப்பேரை அப்படின்னு சொல்லக்கூடியது நவ திருப்பதிகள்ல ஒண்ணு அப்படிங்கிறத பார்த்தோம். 86வது திவ்ய தேசம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல வரக்கூடிய முக்கியமான ஒன்று. ஆச்சரியமா பெருமாள் மகர நெடுங்குழை காதராக, காதல அப்படி அழகா மகர குண்டலங்களை தரித்தபடி காட்சி தருகின்றார். முதலையே சொன்னோம், இவருக்கு முகில்வண்ணன் அப்படின்னு ஒரு நாமத்தை நம்ம பார்த்தோம். வருணனுக்கு அனுகிரகம் பண்ணின சுவாமி அப்படின்னு இவ்வளவு பெருமை கொண்ட அங்கு இருக்கக்கூடிய மகர நெடுங்குழை காதரை பணிந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.